ஐடி வேற கம்ப்யூட்டர்ல செட்டப் பண்ண முடியுமா? அதே மெயில் ஐடி வேற கம்ப்யூட்டர் நீங்க செட் பண்ணலாம். பட் வேற ஏதாவது மெயில் ஐடி மறுபடியும் அதில் கொடுக்க முடியாது அந்த GitHubக்கு. எஸ். ரெபாசிட்டரி அதில் தனியா இருக்கும். கிரியேட் பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம். மேலே இருக்கு பாருங்க, கிளிக் ஹியர் டு டவுன்லோட் முதல் வார்த்தையே இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல. அதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஜஸ்ட் எங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகட்டும். பேரலா என்ன பண்ணுங்க அப்படின்னா கிட்டுக்கு நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா மேலே கிட் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைப் பண்ணுங்க. அது மேலே இருக்கிற யூஆர்எல் இருக்கிற இடத்துல எஸ் கிட் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. மொத்தமா அதில் இருந்து எடுத்துட்டு எஸ் என்டர் இட். ஸோ சைன் இன் டு கிட்ஹப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா பண்ண போறீங்க அப்படின்றதுனால யூ கேன் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் முன்னாடி பண்ணது இல்லை தானே நீங்க? நோ சார். ஓகே, கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே 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 அந்த சைன் இன் வித் பாஸ்கிக் மேல இருப்பாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, பாஸ்வேர்ட் நீங்களா செட் பண்ணிக்கோங்க, யூசர் நேம் எதனா ஒன்று கொடுத்துங்க. நீங்க கூகுளை வச்சும் கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் கூகுளை வச்சு கொடுக்கும்போது பாஸ்வேர்ட் மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், யூசர் நேம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட் பெட்டர் யூ கேன் கிரியேட் செப்பரேட்லி. உங்க மெயில் ஐடி கொடுங்க. சார் இப்போ மெயில் ஐடி ஆல்ரெடி இருக்கிறது தானே சார் கொடுக்கும்? உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுங்க. அதில் கிட்டப் எதுவும் பண்ணது இல்லைல்ல? நோ சார். தென் யூ கேன் ப்ரொவைட் நத்திங். ஸோ பாஸ்வேர்ட் சிம்பிளாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிங்க. வழக்கம் போல் நம்ம பாஸ்வேர்ட் கூட வச்சிங்க, பரவாயில்ல. ரொம்ப கஷ்டமான பாஸ்வேர்டா? ஆக்சுவலாக ஒரிஜினலாக சொல்லணும் அப்படின்னா நான் வச்சிருக்கிற பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ வில் டெல் யூ லேட்டர், அப்புறமா சொல்கிறேன். அவங்க டைப் பண்ணட்டும், பார்க்கலாம். அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா நான் பார்க்கணும்ல. ஸோ யூசர் நேமில் சிம்பிளாக என்ன பண்ணுங்க அப்படின்னா தனா வச்சுட்டு ஏதாவது ஒரு நம்பரும் என்னமோ மாதிரி கொடுத்துங்க. தனா 28 கூட வைங்க, சும்மா சிம்பிளாக வச்சுக்கிற மாதிரி. ஸோ யூ கேன் நெக்லெக்ட் ஃப்ரம் தேர். அந்த யூசர் நேம் எக்ஸிஸ்டாக இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும். வேற எங்கன்னா கிளிக் பண்ணுங்க, வேற எங்கன்னா கிளிக் பண்ணுங்க. யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யாரோ எடுத்திருக்காங்க, சரியா? ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் த யூசர் நேம். வேற எதனா பேர் வைங்க. ஓகே, லக்ஷ்மி 28 அப்படின்றவங்க எடுத்திருக்காங்க. வேற ஏதாச்சும் அதே வருஷத்துல வேற ஓகே. பேர் யோசிக்கிறது அவ்வளவு டைம் ஆகுது இல்ல? ஸோ அதனால சிம்பிளா வேற எதனா பேர் வைங்க. தானே இல்லை ஏதாவது ஒண்ணு டக்கு ஞாபகம் வர மாதிரி. ஏன்னா இந்த பேர் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம, அதுக்காக தான். இந்த பேர் இல்ல, தனா SS28 வச்சிருக்கீங்க, ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? கீழே வந்து கிரியேட் அக்கௌண்ட் டைரக்டா கொடுத்துருங்க. ஸோ உங்களோட மெயில் ஐடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 டிஜிட் கோடு உங்களுக்கு வந்திருக்கும், 6 8. அந்த கோடை வந்து இங்க டைப் பண்ணுவீங்களாம். உங்க மெயில் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த மெயில்ல இருக்கும். கார்டும் வெளியே இருக்கே 16 நம்பர் தெரியும். ஓகே, ரைட். ஸோ அப்படியே என்ன பண்ணீங்கன்னா சைன் இன் பண்ணீங்க. நல்லா பார்த்துக்கோ, யூசர் நேமும் பாஸ்வேர்டு மட்டும் தான் இதில் கேட்கும். ஓகே, யூ ஹேட் கிரியேட்டட் அன் அக்கௌண்ட் ஃபார் த கிட். கிட்டுங்கிற அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்கு. இப்போ கிட்டை டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க.
அந்த பக்கம் மேல இருக்கு பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன். கொஞ்சம் கீழே 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 கீழே. கண்ட்ரோல் ஜே கொடுப்பீங்க. ஆமா, ஒபேரா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க போல. கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வருமா? அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் கொடுங்க கிட்ல. எஸ், listen every one of you over here. So இத நீங்க வந்து யாருமே பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க most probably. So make sure that you are all doing that same perspective. சரியா? So எங்க போச்சு இது இருக்கா? ஓகே ரைட் ஃபைன். ஸோ இதில் அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்கம்மா. இது லைசன்ஸ் தான், இது சிம்பிளா. எத்தனைமா நீங்க ஓப்பன் கொடுத்தீங்க? 1 கொடுக்காம 9 கொடுத்துட்டீங்களா சார்? அது திரும்ப திரும்ப கேட்டுச்சு சார். திரும்ப திரும்ப கிடைச்சா? சரி, இதை கேன்சல் பண்ணுங்க ஒண்ணுத்த. எஸ், மறுபடியும் இன்னொன்று கேன்சல் பண்ணுங்க. எஸ், இதை அப்படியே வச்சுங்க போதும். அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. டோன்ட் சேஞ்ச் எனி கைண்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஹியர். இது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். நீங்க டெவாப்ஸ் இன்ஜினியரா போனீங்கன்னா இதெல்லாம் யூஸ் ஆகும். சரியா? ஜஸ்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் இன் த சேம் பிளேஸ். அதுல மேல வந்து பாத்தீங்கன்னா ஐகான் வந்து டெஸ்க்டாப்ல நம்ம கிரியேட் பண்ணிப்போம். அதனால மேல இருக்கிற செக் பாக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட். டோன்ட் சேஞ்ச் எனிதிங், கோ ஃபார் த நெக்ஸ்ட். விம்பார் யூஸ் பண்ணுமா? விம் எடிட்டர் யூஸ் பண்ணுமா? ஓகே, let us use. வேற எதனா ஆப்ஷன் இருக்கானா? எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். ஓகே ரைட், let vim itself to taken as a tool to be used. Next, கிட்ட டிசைட் பண்ணிட்டோம். Next, so I am going to use the command line from the third party software. Yes, be next. recommended அதுவே இருக்கட்டும். எஸ், இந்த இடத்துல வந்து bundled open SSH வச்சிருக்கேன். நெக்ஸ்ட், நேட்டிவ் சேனல் லைப்ரரி தான். நெக்ஸ்ட், விண்டோஸ் ஸ்டைல் எப்படி வேணா இருக்கலாம். சரி ஓகே, இதே இருக்கட்டும். நெக்ஸ்ட், clearly understand இந்த min tty அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட டெர்மினல் git bash நம்ம யூஸ் பண்றது. இன் கேஸ் இன்டர்வியூல கேட்டாங்க அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கோ. git bashல என்ன டெர்மினல் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா you have to mention that min tty அப்படிங்கற அந்த டெர்மினல் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணனும். ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். ஓகே, click on the next. So let it be next. Next, simply install it, no problem. Install. Yes, சரி, சிம்பிளா நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டு போயிடலாமே சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஒரு சாஃப்ட்வேர்ல என்னத்தை நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறத தெரியாம கொடுக்க கூடாது. புரியுதா? நம்ம VLC மீடியா பிளேயர் இன்ஸ்டால் பண்ணும்போதே அது ப்ரமோஷனல் ஆஃபர்ஸா நான் வந்து ஒரு சில இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்னு அது கேட்கும். அதெல்லாம் நம்ம பார்க்காமலே வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்துருவோம். அதனால அப்பப்போ VLC வந்து கிராஷ் ஆகும். அது எத்தனை பேர் நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க தெரியாது. But you should aware of it about when you are installing any particular software, what are all the things been installing at the back end அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். Because you are all back end developers. Okay, before the installation has been done, you will open your GitHub on that browser. GitHub dashboard இருக்கு பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணுங்க. Okay, right. So இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா you all can see that இதுதான் உங்களோட Git dashboard. ஓகேவா? உங்களோட ரெஸ்யூமேல போடணும்னு நினைச்சீங்கனாலும் இதை தான் நீங்க போடணும். இந்த இடத்த தான் நீங்க போடணும். சரியா? So what you have to do over here, நீங்க எப்படி எக்லிப்ஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க.
கரெக்டா? அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டா ஒரு ரெபாசிட்டரி நீங்க கிரியேட் பண்ணணும். யூ ஹாவ் டு கிரியேட் ஒன் ரெபாசிட்டரி. ஓகே, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல கிரியேட் ரெபாசிட்டரி கிரீன் கலர்ல இருக்குங்களாமா, அதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ இந்த ரெபாசிட்டரிக்கு நீங்க பேர் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எக்லிப்ஸ்ல பண்ணிருப்பீங்களா, அந்த பேரை கூட கொடுத்துக்கலாம், உங்க இஷ்டம். சரியா? நீங்க ஏதாவது ஒரு பேர் கொடுத்துங்க இந்த ரெபாசிட்டரிக்கு. கஷ்டப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னே கொடுத்துங்க, பரவாயில்ல. வெரி குட், ரைட். அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அந்த சூஸ் விசிபிலிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா, மேக் ஷூர் தட் தட் விசிபிலிட்டி இஸ் இன் த பப்ளிக். ஏன்னா இந்த ரெபாசிட்டரி தான் நீங்க கிட்டப்ல போய் போட்டு வைப்பீங்க. அப்படி போடும்போது எல்லாராலையும் அதை பார்க்க முடியற மாதிரி நீங்க வைக்கணும். அப்ப அந்த விசிபிலிட்டி நீங்க பப்ளிக்கா கொடுத்தாதான் உள்ள வந்து அந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறத பார்ப்பாங்க. மேக் ஷூர் தட் யூ ஆர் ஆல் கீப் இட் இன் த பப்ளிக் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கம்மா. வேற எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளி கிரியேட் த ரெபாசிட்டரி. ஸோ இங்க ரெபாசிட்டரி இப்போ கிரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா, கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்களேன், கொஞ்சோண்டு. வெயிட், இந்த இடத்துல கமாண்ட் லைன்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, கமாண்ட் லைன்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதைத்தான் நம்ம பண்ண போறோம் இப்ப. சரியா? அதை தான் இவ்வளவு நேரம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்க எல்லாருமே. ஓகே, ரைட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கிட்டுங்கிறது இன்ஸ்டால் ஆயிருக்கும், செக் பண்ணி பாருங்க. செப்பரேட்டா கீழே ஒரு இது ஓபன் ஆயிருக்கு பாருங்க கிட்ல. முடிஞ்சிருச்சுன்னு காட்டுதா? என்ன பண்ணுங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ரிலீஸ் நோட்டை வந்து அன்செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. எனக்கு ரிலீஸ் நோட்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபினிஷ் இட். இப்போ நீங்க உங்க டெஸ்க்டாப்பை பாத்தீங்க அப்படின்னா அந்த கிட்டோடைய சிம்பிள்ல ஒரு ஐகான் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இருக்கா? So what you have to do, each and every one of you over here, நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களோட Eclipse tool ஓபன் பண்ணுங்களேன். டைரக்டா என்ன பண்ணுங்க, நீங்க டவுன்லோட் பண்ண இடத்துல இருந்து ரன் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா எக்லிப்ஸ், அதுல இருந்து ரன் பண்ணுங்க. ஓகே, இது ரன் ஆகட்டும். என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க டெஸ்க்டாப்ல இருக்கிற அந்த கிட்டை வந்து ரன் பண்ணுங்க. இப்ப உங்க டெஸ்க்டாப் ஐகான்ல இருக்கிற அந்த கிட்டை ரன் பண்ணுங்க. மினிமைஸ் பண்றேன் இது எல்லாத்தையும். ஓபன் தட் git bash, அதை ரன் பண்ணுங்க. git bash அப்படின்றத ரன் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். clearly understand every one of you. இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்கம்மா. பண்ணிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு பிளஸ் பட்டனை பிரஸ் பண்ணுங்களேன். கண்ட்ரோலை பிடிச்சிட்டு பிளஸ் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, ரைட், தேங்க்யூ, ஃபைன். லிசன் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண போறது என்ன அப்படின்னா, இந்த பிசிக்கு முதல் தடவையா கிட்ட நான் கொடுக்க போறேன். ஐ ஹாவ் டு கான்ஃபிகர் மை பிசி வித் தட். எப்பவுமே நம்ம பண்றதா ஞாபகம் இருக்குல்ல? ஓகேவா? ஹைபர்நெட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், கான்ஃபிகர் பண்ணுமா? அதே மாதிரி ஜேடிபிசிக்கும் என்ன பண்ணோம், டிரைவர் மேனேஜரோட கனெக்ஷனை செட் பண்ணுமா? அதே மாதிரி தான். ஓகே, ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போற கமாண்ட் git டைப் பண்ணுங்கம்மா. அப்படியே ஸ்பேஸ் config config ஸ்பேஸ் டபுள் அது என்னது பாது ஐஃபனா, டபுள் ஐஃபன் கோடு மைனஸ் மைனஸ் அதோட சேர்த்து அப்படியே எழுதுங்க குளோபல், GLOBAL குளோபல். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு user டாட்
user dot email அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் அடிங்க. என்ன பண்ணுச்சு இப்ப? ரிமைனிங் மெம்பர்ஸ் சொல்லுங்க, என்ன பண்ணுச்சு இப்ப? எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கியா? யூசரோட இமெயில் இன்புட் ஆச்சு. ஓகே ரைட். see every one of you listen over here. இப்ப அப் ஏரோ பிரஸ் பண்ணுமா? சார் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களா அந்த மெயில் ஐடி போடுங்க. ஓகேவா? போட்டுட்டு என்டர் அடிங்க. எஸ் சார். இப்போ எதுவும் காட்டல தானே? அப்பற ஒரு 2 தடவை கொடுங்க. மறுபடியும் இப்போ என்டர் அடிங்க. This is the difference between the previous command and now. நீங்க முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா you are setting your PC that இந்த மெயில் ஐடி தான் இந்த சிஸ்டத்துக்கு நான் யூஸ் பண்ண போறேன்றதை ரெஜிஸ்டர் பண்றீங்க. இது ஒரு மிஷினுக்கு ஒரு தடவை தான் பண்ணணும். புரியுதா? இதுக்கு அப்புறமேட்டு இந்த பிசில அவங்க இந்த மெயில் ஐடி வச்சு தான் அவங்க வந்து GitHubங்கிறதை யூஸ் பண்ணணும். For that concern we have to use it like this. முதல் விஷயம். இப்போ யூசர் நேம் யூசரோட மெயில் ஐடி கொடுத்துட்டோமா, அதே மாதிரி யூசர் நேம் நம்ம தரணும் இல்லையா? மறுபடியும் ஒரு அப்பேரை கொடுங்கம்மா. அதுல இமெயில தூக்கிட்டு இமெயில்ன்ற வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு நேம்னு டைப் பண்ணுங்க. நேம்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு நீங்க என்ன நேம்ல அங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க உங்க மெயில் ஐடிக்கு. கரெக்டா? எல்லாமே பிரச்சனை இல்ல? தன்னா இல்ல தனான்னு போட்டீங்களா? கரெக்டா ஞாபகம் இருக்கா? இல்ல சார், இதான் சார். ஓகே ரைட். இதுதான்னா அதோட சேர்த்து நம்பரும் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஃபில் 28 போட்டாங்க தானே? ஆமா போட்டீங்க. ஆமா சார், நம்பர் போட்டாங்க. யூசர் நேம் மறக்க கூடாது. புரியுதா? ரைட். சோ இப்போ என்டர் அடிங்க. Now you will press that up button again. up button மறுபடியும் பிரஸ் பண்ணிட்டு அந்த கீழ அந்த ஹைடுங்கற பட் இது இல்லையா, செலக்ட் பண்ணுங்க. ஹைட கிளிக் பண்ணுங்க. அந்த நேம் மட்டும் தூக்குங்க. நீங்க கொடுத்த நேம் மட்டும் தூக்கிட்டு என்டர் அடிங்க. இப்ப this itself returns whatever the name which you are registered for this PC. புரியுதுங்களா? இந்த ரெண்டுத்தையும் ஒரே ஒரு தடவை தான் பண்ணுவோம். இப்ப மட்டும் தான் பண்ணுவோம். அவ்வளவுதான். எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துடலாம். அவ்வளவுதான் வேலை. செட்ல பண்ண முடியாது சார். செட்டப் பண்ணிட்டேன்னா வேற எதுல ரீசெட்ல பண்ண முடியாது சார். இந்த சாரி பா, I couldn't get you properly. ஆக்சுவலா வேற மெயில் ஐடி மாத்த முடியாதான்னு கேக்குறேன். ஒரு ஸ்பெஷனுக்கு ஒரு மெயில் ஐடி தான்ப்பா கிட்ட பொறுத்த வரைக்கும், கிட்டோடைய அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். இப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிஷின்ல செட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த பேர் தான் வரும். சரிங்களா? நீங்க மறுபடியும் பண்ணீங்க அப்படின்னும்போது அது ப்ரீவியஸ் இதுதான் ரிவோக் பண்ண பார்க்கும். ஓகேவா? சோ அதனால தான் விஷயம். சரி, இப்ப அந்த கமெண்ட் போட்டோம்ல சார் ஒரு git config, அத இப்ப வேற மெயில் வச்சு மறுபடியும் அதே கமெண்ட் போட்டா என்ன? நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா ரெஜிஸ்டர் ஆகும். பட் ஆனா உங்க பிசில அது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி செட் பண்ணணும். இப்ப நான் வந்து என்ன பண்ண முடியாது, ஏன் பிசில தனலட்சுமியோட மெயில் ஐடி வச்சு என்னால போட முடியாது ஏன் பிசில. பட் அவங்க பிசில என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வேற மெயில் ஐடியில வச்சு போடலாம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இப்ப ஏன் பிசி வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆர்கனைசேஷன்ல கொடுத்தது, அனுதீப்போட ஆர்கனைசேஷன்ல கொடுத்தது. கரெக்டா? அப்ப அனுதீப்போட ஆர்கனைசேஷன்ல ஒரே ஒரு மெயில் ஐடியில ஒருத்தரால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது உங்க பர்சனல் மெயில் ஐடி அப்படிங்கறதுனால இந்த பர்சனல் ஐடியில தான் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டும் யூசர் நேமும் உங்களுக்கு தெளிவா தெரியணும். அதுதான் முக்கியமான விஷயம். மத்தபடி வேற எதுவும் இல்லை. எஸ் ரைட். சோ இப்ப இதுல வந்து எந்த ப்ராஜெக்ட்மா நீங்க வந்து GitHubல போட போறீங்க? ஃபுட் டொனேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லையா? அப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி கீழே கடைசியா ஒரு ஆப்ஷன் வரும், அதுல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற இடத்துக்கு போங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து இப்போ ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகுது இல்லையா, அதுல லொகேஷன் ஒரு இடம் காட்டுது பாத்தீங்களா?
நடுவுல லொகேஷன் சி யூசர் மாஸ்டர் Yes, sir. அதுல ரைட் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ போட்டு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, Yes, அதை sir. கிளிக் பண்ணுங்க. இது டைரக்டா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரி ஓபன் பண்ணும், ப்ராஜெக்ட் இருக்கிற இடத்த ஓபன் பண்ணும். காட் இட். இப்போ இதுல என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள போங்க, இந்த ஃபோல்டருக்குள்ள போங்க. எஸ், இதுதான் உங்க ஃபோல்டர் இல்லையா? இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி எங்கேயாச்சும் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா சார், ஷோ மோர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல கரெக்டா கசர் எங்க வச்சிருக்கீங்க பேரு? Open git bash here. அதை கொடுங்க. இதை மேக்ஸிமைஸ் பண்ணி பெருசாக்கிங்க. சொல்லுங்க ஜனார்த்தனன், வாட் இஸ் யுவர் query? சார் இன்கேஸ் இப்போ நம்ம சிஸ்டம்ல ஒரு மெயில் ஐடி கொடுத்து ஓபன் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப்டர் அந்த மெயில் ஐடி நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஸோ பட் ஆனால் சிஸ்டம்ல கெட்டப் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணேன். என்ன சார் உங்களுக்கு கிட்டப்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சா எனக்கு போதும், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுடைய கிட்டபோட ரெபாசிட்டரியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். எஸ், ஏன்னா என்னோட பிசில எதுக்காக என்னால காட்ட முடியல அப்படின்னா எந்த வந்து ஆர்கனைசேஷனோட பிசி. நான் முதல்ல ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த பேட்சுக்கு நான் ஒருத்தருடைய மெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி காட்டின அடுத்த செகண்டே இந்த க்ளோஸ் ஆயிடுச்சு, என்னால காட்ட முடியல. அதனாலதான் நான் ஸ்பெசிஃபிக்கா உங்களை யாருன்னா பண்ணாம இருக்கீங்களான்னு கேட்டு நான் உங்களுக்கு பண்றது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ரைட். ஸோ இதை கண்ட்ரோல் பிளஸ் பிடிச்சி கொஞ்சம் பெருசாக்கிங்கம்மா லைட்டா, ஏன்னா எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக. ஓகே, போதும் ரைட், வெரி குட். இப்ப நீங்க அதே கமாண்ட் அடிச்சு பாருங்க, git config. ஆக்சுவலி இது இந்த டெர்மினல் எப்படி ஓபன் ஆயிடுச்சு? ஹலோ இந்த டெர்மினல் எப்படி சார் ஓபன் ஆயிடுச்சு? நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு git bash ஓபன் பண்ணணுமோ அந்த லொகேஷனுக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓபன் git bash ஹியர்னு கொடுத்தீங்கன்னா இது ஓபன் ஆயிடும். ஓகே சார். எஸ், git config 2 கோடு மைனஸ் குளோபல் ஸ்பேஸ் யூசர் டாட் நேம். டைப் பண்ணி என்டர் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவே உங்களுக்கு நேம் காட்டும். என்டர் அடிங்க, காட்டுதா கரெக்டா? அதே மாதிரி யூசர் டாட் இமெயில் போட்டா, ஏன்னா இது ஒரு பிசிக்கு இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ எங்க நீ ஓபன் பண்ணி கேட்டாலுமே இது வரும். ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தாலும் உனக்கு வராது, பட் ஒன்ஸ் நீ ரெஜிஸ்டர் பண்றனா எங்க கொடுத்தாலும் உன் பேர் என்னன்றது இதை காட்டி விட்டுரும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போற முதல் கமாண்ட் என்ன அப்படின்னா, we are going to initialize that git in our local workspace. அதுக்கு நீங்க போட வேண்டிய கமாண்ட் என்ன அப்படின்னா, git டைப் பண்ணுங்கம்மா, git ஸ்பேஸ் init, initialize ஓட ஷார்ட் ஃபார்ம் init, init, அவ்வளவுதான். என்டர் அடிங்க. என்ன சொல்லுது இது உங்களுக்கு? Initialized empty git repository அப்படின்னு சொல்லிச்சா? இப்போ உங்களோட ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்களேன், உங்களோட அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓபன் பண்ணீங்களா, அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்களேன், கீழ இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து செப்பரேட்டா இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கான்னு பாருங்க. முதல் ஃபோல்டர் என்ன கிரியேட் ஆயிருக்கு? .git ன்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கா? இந்த ஃபோல்டர் தான் உங்களோட ரெபாசிட்டரிக்கும் உங்களோட லோக்கல் ஸ்பேஸ்க்குமான கனெக்ஷன். இதுதான், இவங்க தான். ஓகேவா? அந்த git initialize அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள ஒரு செப்பரேட்டா ஒரு ஹிடன் ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள போங்களேன், உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அதுல இருக்கும். யூ கேன் see இந்த கான்ஃபிகரேஷன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் இங்க நீ பண்ற விஷயங்கள் எல்லாமே உன்னோட git ரெபாசிட்டரியில போய் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். எவரிவன் காட் மை பாயிண்ட்? நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சா எல்லாருக்கும்?
எல்லாருமே லைன்ல இருக்கீங்களா? Everyone understood what I'm talking to you? Okay, right. Fine. So now what we are going to do here, just come back to the git bash. மறுபடியும் git bash க்கு வாங்க. எஸ், இதுல வந்து git status ன்னு சும்மா டைப் பண்ணி பாருங்களேன். git space status. என்டர் அடிங்க. என்ன சொல்லுது முதல் வார்த்தை? ஆன் பிரான்ச் வந்து எதுல இருக்கு? இப்ப இவ்வளவு நேரம் பாத்தீங்க அப்படின்னா எந்த பிரான்ச்சுமே வரல, கவனிச்சியா? என்னோட அந்த ஃபுட் டொனேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப நான் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு பாருங்க, பிராக்கெட்டுக்குள்ள மாஸ்டர்னு போட்டு வருதா? இந்த மாஸ்டர் தான் கிட்டே டிசைட் பண்ணீங்கன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணும்போது நான் வச்சது. லெட் கிட் டிசைட் இட் செல்ஃப் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கான காரணம் இதுதான். சரியா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டருக்கு அப்புறமேட்டு என்ன வார்த்தை சொல்லியிருக்கு இதுல? நோ கமிட் எட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுதா? இப்ப வரைக்கும் என்னோட கிட்ல இருந்து நான் எதையும் வந்து நான் ரெபாசிட்டரிக்கு நான் கமிட் பண்ணல அப்படின்னு சொல்லுது. நான் கமிட் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, உங்களோட ஃபோல்டருக்கு வாங்க, மறுபடியும் ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. இந்த ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சர் தான் நான் கமிட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த வார்த்தைகள் தான் எல்லாமே அங்க உனக்கு இருக்கும். இப்ப இந்த கிட் பேஷ் ஓபன் பண்ணுங்கம்மா. செட்டிங்ஸ், எஸ்ஆர்சி, டார்கெட், கிளாஸ் பாத், ப்ராஜெக்ட் இதெல்லாம் தான் இங்க இருக்கும். இந்த ஃபோல்டரை தான் நான் வந்து கமிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுது. அதுல லாஸ்ட் டைப் என்ன சொல்லிருக்கு பாருங்க, அதுல லாஸ்ட் லைன், நான் கமிட் எதுவுமே பண்ணல, ஆனா நான் ட்ராக் பண்ணாத ஃபைல்லாம் இங்க இருக்கு, அதெல்லாம் கிட் ஆடுங்கிறத வச்சு நீ வேணா ட்ராக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணணும்? git add dot class path, git add dot project, git add dot settings அப்படின்னு ஒரு தடவையும் இந்த கமாண்ட் நான் போட்டுக்கிட்டு இருக்கணும். ஒரு தடவையும் இந்த கமாண்ட் நான் போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு வேற சிம்பிளா என்ன தெரியுமா போட்டுக்கலாம்? git டைப் பண்ணுங்கம்மா. git space add space ஒரு டாட் போட்டு நீங்க என்டர் அடிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லா லொகேஷனுமே அப்படியே வந்து ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்ப இந்த எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ட்ராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? நீங்க கிட் ஆட் பண்ணி நீங்க அங்க புஷ் பண்றீங்க அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ, கமிட் பண்ணி புஷ் பண்ணணும். எப்படி நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கமிட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்றோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இங்கேயும் கிட்ட நான் வந்து புஷ் பண்றதுக்கு முன்னாடி, என்னோட லோக்கல்ல இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் புஷ் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு கமிட் இட். ஓகேவா? அப்ப நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் git ஸ்பேஸ் கமிட் ஸ்பேஸ் ஒரு சின்ன ஐஃபன் போட்டுட்டு ஒரு மைனஸ் போட்டுட்டு எம்னு போடுங்க. எம் இஸ் ஃபார் த மெசேஜ். ஓகேவா? அது ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க என்ன வார்த்தை வேணா போட்டுக்கமா. டபுள் கோட்ஸ்க்குள்ள நீ என்ன வார்த்தை வேணா போட்டுக்கோ, உன் இஷ்டம். அவ்வளவுதானே, வார்த்தை முடிஞ்சா? ஓகே, என்டர் அடிங்க. நேம் கொடுத்துட்டு. ஓகே, உங்க இஷ்டம், நீங்க என்ன வார்த்தை வேணா கொடுத்துக்கலாம்ன்றல. என்டர் இட். இப்ப ஏதோ நடந்திருக்கு இல்லையா? எல்லாருமே பார்க்க தெரியுதுல்ல? சோ the thing it is, உன் ப்ராஜெக்ட்ல இருக்கிற மொத்த ஃபோல்டருமே என்ன இருக்கு அப்படின்னா உன்னோட ரெபாசிட்டரிக்கு வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. ஓகேவா? ரெபாசிட்டரிக்கு எடுத்து போயிருக்கு. ஓகே, ஓபன் யுவர் கிட் ரெபாசிட்டரி மேம். அந்த பிரவுசர்ல இருக்கு பாருங்க, ஒபேரா பிரவுசர்ல இருக்கு பாருங்க. எஸ், இப்ப அந்த பிரவுசரை ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க இந்த பேஜை. கீழே அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லை தானே? அதாவது லோக்கல் பிசில தெரிஞ்சிருச்சு இதுதான் நான் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா உன்னோட ரெபாசிட்டரி தெரியணும்ல, இவங்க தான் வராங்க அப்படின்னு தெரியணும்ல. ஓகே, சோ ஃபார் தட் யூ கேன் see நம்ம இதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த கமாண்ட்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? git init பண்ணுமா, தென் அதோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணுமா. அது ஆட் வந்து ஒவ்வொன்றா வச்சு ஆட் பண்ணாம டாட் வச்சு மொத்தமா ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணேன்? கமிட் பண்ணனா. ஓகேவா? கமிட் பண்ணி ஒரு மெசேஜ் வச்சு கமிட் பண்ணிருக்கேன். இவங்க பேரை கொடுத்தாங்க. அடுத்தது நான் என்ன பண்ணா, பிரான்ச் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா அடுத்த ஸ்டெப் என்னது?
எந்த இடத்துல நான் இதை வந்து கமிட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களாமா, HTTPS SSH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல ஒரு லிங்க் வருது பாருங்க, HTTPS github.com dana ss28 first அது அப்படியே காப்பி பண்ணுங்க. அப்படியே காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, உங்க git bashக்கு போங்க. இந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னா, git remote add t remote add origin origin. இந்த இடத்துல கண்ட்ரோல் V கொடுத்தாலும் பேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு பேஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். ஷிஃப்ட்டை பிடிச்சி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். அந்த லிங்கோடைய திங்கை இங்க நீங்க பேஸ்ட் பண்ணணும். நவ் யூ வில் என்டர் அகைன். இப்போ என்டர் அடிங்க. எதுவுமே பெருசா தெரியல, சிம்பிளா எடுத்துக்கிச்சு இல்லையா? இந்த லைனையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு தடவை தான் பண்ணுவோம். ஏன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்டோட ரெபாசிட்டரி தெரிஞ்சதுன்னா ஒரு தடவை தான் மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு பெருசாலாம் மென்ஷன் பண்ண மாட்டோம். Then now we'll moving towards that final command. That command is called pushing the data to my repository. என்னோட ரெபாசிட்டரியில இந்த டேட்டா எல்லாத்தையும் நான் புஷ் பண்ண போறேன். ஓகே, ஃபைனல் கமாண்ட். ஓகே, ஸோ அதுக்காக நீங்க எழுத வேண்டிய கமாண்ட் என்ன அப்படின்னா, git push -u ஸ்பேஸ் விட்டு origin எந்த பிரான்ச் பேர்ல இருக்கு, மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கு இல்லையா? சோ அதனால நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா அப்படின்னா மாஸ்டர்ன்ற பேரை நீங்க போட்டுக்கணும். அது வேற பேர்ல இருந்துச்சுன்னா வேற பேர்ல நம்ம கொடுக்கணும், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். நவ் யூ வில் பிரஸ் என்டர்மா. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றதுனால உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வரும், எடுத்த உடனே போயிடாது. உங்களுக்கு ஒரு பாப்பப் படிக்கும், வெரிஃபிகேஷன் நடக்கும், எல்லாம் நடக்கும் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால. Takes more timing for you. அப்டேட் பண்ணி GitHubல புஷ் பண்ணனும். ஒரே நிமிஷம். இந்த கீழ ஒரு தனியா ஒரு பாப்பப் ஓபன் ஆயிருக்கு பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா சைன் இன் வித் யுவர் browser அப்படின்னு கொடுங்க. இதுல ஏதாவது ஒரு browser செலக்ட் பண்ணிட்டு just once-ஓ இல்ல always-ஓ கொடுங்க. இப்போ உங்களுக்கு கூகுள் குரோம்ல வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கிட்டோட இது ஓபன் ஆகும். அதுல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்க லாகின் பண்ணணும் வெரிஃபிகேஷனுக்காக. யூசர் நேம் என்ன போட்டீங்களோ அது. இல்லை, தவறு 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 தவறு. So sign in simply. See, இந்த வெரிஃபிகேஷன் தப்பாச்சு அப்படின்னா it is very difficult for us. ஓகேவா? ஸோ ஆத்தரைஸ் வித் கிட் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு கீழே இருக்கலாமா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. எஸ், ஆத்தென்டிகேஷன் சக்சீட் ஆயிடுச்சா? இப்போ உங்களோட கிட் பேஷ் ஓபன் பண்ணி பாருங்களேன், பின்னாடி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி பாருங்க. என்ன பண்ணுச்சு? இப்ப உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்க எல்லா டேட்டாவையும் தூக்கிட்டு போயிட்டு உங்களோட மாஸ்டர்ன்ற பிரான்ச்ல போய் புஷ் பண்ணி விட்டுருச்சு. நவ் யூ வில் ஓபன் யுவர் GitHub. அந்த GitHub-ஓட ரெபாசிட்டரி ஒரு இதுல ஓபன் பண்ணி வச்சீங்க இல்லையா, ஒபேரால, அதை ஓபன் பண்ணுங்க. பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. Now every one of you will see that the whole project structure will come over here in the name of Dana அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த committed message. புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? Everyone got it? What we did here? Simple. இதை புஷ் பண்ணது இப்பதான். ஆனா அது எத்தனை முன்னாடி நம்ம புஷ் பண்ணணும் காட்டியிருக்கு பாருங்க, 6 நிமிஷத்துக்கு முன்னாடி. நீங்க எப்ப கமிட்ன்ற மெசேஜ் கொடுக்குறியோ அப்பவே இது இங்க வந்துடும். மீதி எல்லாமே வெரிஃபிகேஷன் ஸ்டெப் தான்.
சரிங்களா? இப்ப இதுல வந்து எங்க போறீங்கன்னா சோர்ஸ் மெயினுக்குள்ள போங்களேன். இந்த இடத்துல சோர்ஸ் மெயினுக்குள்ள போங்களேன். ஸோ அதுல ஜாவாக்குள்ள போங்க. அதுல வந்து உங்களோட அப்ளிகேஷன் போங்க. அதுல app.javaன்னு இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணுங்க. அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்க, வரும். ரைட், யூ கேன் see all of you here. என்னோட அப்ளிகேஷன்ல ஒரு மெயின் மெத்தட் மட்டும் இருக்கு இல்லையா? என் அப்ளிகேஷன்ல மெயின் மெத்தட் மட்டும் இருக்கு. ஓபன் யுவர் எக்லிப்ஸ் டூல்மா. Open your Eclipse tool, cancel this, open your project structure and open that application file over here. And the application file inga open பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபைலில் மெயின் மெத்தடுக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. system.out.println மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கோங்க சும்மா. இல்லை sys outன்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா இது வந்துடும். SYSOUT கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த லைனோட எண்டில் வச்சு கண்ட்ரோலை பிடிச்சி ஸ்பேஸ் அடிங்க. இட் வில் சஜஸ்ட் யூ டு டேக் தட் திங். நிறைய தடவை இல்லை, ஒரே ஒரு தடவை. என்டர். ஓகே ரைட். ஸோ நவ் எவ்ரிஒன் see clearly here. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நவ் she want to update this change in her GitHub repository அப்படின்னும் போது எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் நாளைக்கு இவங்களோட ப்ராஜெக்ட் இவங்களோட பிசிஏ வந்து கரெக்ட் ஆயிடுச்சு அன்பார்ச்சுனேட்டா ஒரு சிச்சுவேஷன்ல. ஓகேவா? பட் த ப்ரோக்ராம் வில் நாட் சேஞ்ச். இந்த ப்ரோக்ராம் எப்பவுமே கிளவுட்ல இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா அந்த கிட்டோட லிங்கை வச்சுக்கிட்டு நான் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிட்டோட லிங்க் அப்படியே நான் எடுத்துக்கலாம். சிம்பிளா எந்த பிசில வேணாலும் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே, நவ் இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் யுவர் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இன் யுவர் பிளேஸ் அப்படின்னா இப்போ இவங்க ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவங்க? ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இதில் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்னோட GitHub ரெபாஸ்ல புஷ் பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள். இதை சேவ் பண்ணிக்குமா? இதை வித்தவுட் சேவிங் we cannot do anything. சேவ் பண்ணிட்டீங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த git bash இருக்கு இல்லையா, அந்த git bash ஓபன் பண்ணுங்க. எஸ், இதை எக்ஸிட் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்க, தேவையில்ல. க்ளோஸ் இட் சிம்பிளி. ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். க்ளோஸ் பண்ணீங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட லொகேஷனுக்கு மறுபடியும் போங்களேன். அந்த ஃபோல்டர் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க. ஓகே, இந்த இடத்துல மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓபன் git bash ஹியர்னு கொடுங்க. ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். Yes, sorry for the concern. I had some other call so that I have to move it out. Okay, fine. So இது maximize பண்ணி கொஞ்சம் பெருசா வைக்குமா? maximum control புடிச்சு ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருசா தெரியும். See, every one of you please understand. இப்ப வரைக்கும் பண்ணது ஒரு தடவை ஸ்டெப் தான். ஒன்ஸ் நீங்க GitHubலாம் பண்ணிட்டீங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா இதுக்கு அப்புறம் பண்றது ஒரே சின்ன விஷயம் தான். நல்லா பாத்துக்கோ. git status. git status. இந்த லைன் எதுக்காகனா உன்னோட ப்ராஜெக்ட்ல என்னென்ன அன்சேஞ்ச் உன்னோட ரெபாசிட்டரிக்கும் இதுக்கும் சேஞ்சஸ் இருக்குன்றதை உனக்கு கொடுத்துரும். அவ்வளவுதான். என்ட்ரடிங்க. என்ன சொல்லுது பாத்தீங்களா? உன்னோட அந்த அப்ளிகேஷன் டாட் ஜாவா மட்டும் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணிருக்க, அது மட்டும் தான் எனக்கு வந்து தெளிவா இல்லை, மீதி எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு இது சொல்லுது. அதுக்காக தான் இந்த கிட் ஸ்டேட்டஸ்ங்கிறது.
நீ யூஸ் பண்ண போற கமாண்டே இவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்? இதுல கீழே இருக்கு பாருங்க, என்ன பண்ணணும் அடுத்து? ஆட் பண்ணி கமிட் பண்ணணும். கரெக்டா? git add டாட் சிம்பிள். git add ஸ்பேஸ் வச்சு டாட் ஸ்பேஸ் வச்சு டாட். ஓகே, என்டர். ஓகேவா? ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்? ஆன்லைன் கைஸ் கமிட் பண்ணணும் இல்லையா? அப்ப அந்த கமாண்ட் git commit ஸ்பேஸ் -m. mங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா, நான் ஒரு மெசேஜை கொடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுமா, ஸ்பேஸ் விட்டு ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணுங்கன்னா செகண்ட்னு சும்மா கூட கொடுங்க, பிரச்சனை இல்லை, செகண்ட்னு கூட கொடுங்க. ஓகே, என்டர் இட். 2 ஃபைல் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகுது, app.class app.java. அந்த 2 ஃபைல் மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். ஃபைனலா ஒரே ஒரு கமாண்ட் git push -u ஸ்பேஸ் விட்டு -u ஸ்பேஸ் origin. என்ன பிரான்ச்ல இருக்குன்னா மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கு. மாஸ்டர் முடிஞ்சு போச்சு. என்டர் இட். இந்த வாட்டி வெரிஃபிகேஷன்லாம் கேட்காது, டைரக்டா அது வந்து புஷ் பண்ணி விட்டுரும். முடிஞ்சா? இப்போ உங்களோட அந்த ஒபேரா ப்ரௌசருக்கு வாங்களேன். ஓகே, ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் பின்னாடி போங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் பேக் வாங்க. மறுபடியும் now you can all see that என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜை போட்டு கொடுத்தது எதுல மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, கவனிச்சியா? சோர்ஸ் மெயினுங்கிற அந்த இடத்துல மட்டும் என்னோட ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிருக்கு, மீதி எதுவுமே எனக்கு சேஞ்சஸ் கிடையாது. ஓகேவா? ரியல் டைம்ல உன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு என்ன பண்ண, நீ புஷ் பண்ணி விட்டுரு, அவ்வளவுதான் வேலை உனக்கு. ஓகேவா? அதுக்கு நீ யூஸ் பண்ண போறது இது 4 கமாண்ட். ஸ்டேட்டஸ் வச்சு எந்த சேஞ்சஸ் நீ பார்த்து போற, அது கண்டிப்பா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கலாம். git add டாட் git commit -m போட்டு ஒரு மெசேஜ் கொடுக்க போற. அப்போ உனக்கு தெரியும் யார் அந்த மெசேஜ் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகே, தென் git push -u origin என்ன பிரான்ச்ல இருக்கோ அந்த பிரான்ச். அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. Got it every one of you? எல்லாருமே புரிஞ்சா? ஓகே, now I suggest you to do one thing. இப்போ அந்த கிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஞாபகம் இருக்காம? I guess I muted yourself. வேணா நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க, ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்ததுனால நான் மியூட் பண்ணிட்டேன் உங்களை. எஸ் சொல்லுங்க அப்துல். சார், நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பண்ணிக்கிறோம் சார். இப்போ நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து புஷ் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டேட்டஸ்னு போடும்போது எது வரும் சார்? எவ்வளவு இன்னொரு ப்ராஜெக்ட் புஷ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெபாசிட்டரின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார். அப்ப ஒவ்வொரு ரெபாசிட்டரிக்குமே சேஞ்ச் ஆகும்ல? ஆமா சார். அப்ப ரெபாசிட்டரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து டாட் கிட்ங்கிறது எனக்கு கரெக்டா இருக்கும். நீ அப்ப எந்த இடத்துல வந்து நீ கிட் பேஷ் ஓபன் பண்ணி புஷ் பண்றியோ அதுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அவ்வளவுதான். ஓகே சார். ஏன்னா நான் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா இவங்க ஃபுட் டொனேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாங்க. ஸோ அதில் நான் ரைட் கிளிக் பண்ணி கிட் பேஷ் நான் கொடுத்து அதில் ஓப்பன் பண்ண அதோட லொகேஷன் எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கான கிட் வெப் எங்க நீங்க வச்சிருக்கீங்களோ, எந்த ப்ராஜெக்ட் என்ன ரெபாசிட்டரி கரெக்டா இருந்ததுன்னா சிங்க் ஆயிடும், அவ்வளவு. ஓகே சார். எஸ், ரைட். ஸோ நவ் எவ்ரிஒன் கேன் see that this is how what the git thing is all about. குளோபல் இன்ஃபர்மேஷன் ட்ராகனா அதான். இப்போ உங்களோட யூஆர்எல்ல வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சாட் பாக்ஸ்ல போடுங்கம்மா. உங்களோட அந்த கிட்டபோட ரெபாசிட்டரி யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா என் சாட் பாக்ஸ்ல இங்க போடுங்க. ஓபன் யுவர் ஒபேரா ப்ரௌசர். ஓபன் பண்ணுங்க. அது இல்ல பக்கத்துல நம்ம கிளாஸோட லிங்க் இருக்குல்ல, அது வாங்கலாம். அதுல சாட் பாக்ஸ் போங்களேன், கிளிக் பண்ணுங்க. சாட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்களேன். அப்படியே கண்ட்ரோல் வி போடுங்க அங்க. என்டர் அடிங்க. ஸ்டாப் பிரசன்டிங் கொடுத்துருங்க.
மேல ஸ்டாப் பிரசன்டிங் இருக்கு பாத்தீங்களா? ஓகே, ரைட், வெரி குட், தேங்க்யூ. நவ் எவ்ரி ஒன் கேன் சி தட். நல்லா பார்த்துக்கோ. இப்போ என் ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கும். So now she shared the particular repository in the chat box, correcta? Inga varala. Now it came. Okay, so idu அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிட்டு நான் என்னோட டேப்ல போயிட்டு செப்பரேட்டா இந்த ரெபாசிட்டரி நான் இங்க போடுறேன். புரியுதா? என்டர் அடிக்கிறேன். Without having any disturbances, I can able to note down her status. என்ன பண்ணிருக்காங்க, எப்ப பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு என்னால டைரக்டா மானிட்டர் பண்ண முடியும். This is what that use of the Git. அவங்க பிசி தான் வேணும்னு அவசியம் இல்லை, எந்த பிசில வேணாலும் எப்ப வேணாலும் என்னால பார்த்துக்க முடியும். That is what the concept called global information tracker. Modify பண்ண முடியுமா சார்? I can modify until or unless if she provide access to me. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் காணல. இப்போ நான் சைன் இன் பண்ணல, சைன் இன் பண்ணாம நான் பாக்குறது அந்த பப்ளிக்கோட ஆப்ஷன். இப்போ ஐ வுட் லைக் டு தனலட்சுமி மேம், could you share your screen again? உங்களோட ஸ்கிரீன் மறுபடியும் ஷேர் பண்ண முடியுமா? எஸ், குட். ஸோ இதுல வந்து அந்த கிட்டபோட அந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, ஐ மீன் மேல மேல கிட்டோட ரெபாசிட்டரி பிளேஸ், அதை ஓபன் பண்ணுங்களேன். எஸ், கரெக்ட், ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து செட்டிங்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா இந்த பேஜ்லயே, அதை கிளிக் பண்ணுங்க. அந்த செட்டிங்ஸ்குள்ள ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் எங்கேயாவது வரும், மேலே இருக்கு பாருங்க கொலாபரேட்டர்ஸ். எஸ், கிளிக் பண்ணுங்க. அதை இந்த கொலாபரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஆட் பீப்புள் இருக்கா, நடுவுல 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 இந்த பக்கம் ரைட் சைட்ல. அந்த ஆட் பீப்புள்ல அவங்க என் மெயில் ஐடியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு சேஞ்ச் தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? கிளிக் ஆன் தட் பர்டிகுலர் ஆட் பீப்புள். அதுல என்ன சொல்லுது அப்படின்னா யூசர் நேமோ இல்ல ஃபுல் நேமோ இமெயிலோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுங்க, என் மெயில் ஐடி டைப் பண்ணுங்களேன், velmurugan.sarvanabavan. ரொம்ப பெருசா தான் இருக்கும், அதனால உங்களுக்கு சிம்பிளா இருக்கணும்ன்றதுக்காக நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன், எடுத்துங்க. சாட் பாக்ஸ்ல வந்து நான் மெயில் ஐடி போடுறேன், அதை எடுத்துங்க. சோ அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த மெயில் ஐடி அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல ஆட் பண்ணுங்க. மேனேஜ் ஆக்சஸ் பக்கத்துல தான், பக்கத்து டேப் தான். ஜஸ்ட் அப்படியே வந்து எடுத்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அங்க கீழே கிளிக்னு இருக்குல்ல, இன்வைட் டு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதை கிளிக் பண்ணுங்க. இப்ப ஆட்னு கொடுங்க. ஸோ இப்போ இவங்க கொடுத்த அடுத்த செகண்ட் எனக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா என் பேரை போட்டு அவங்களுக்கு ஆக்செப்டிட்டி கிடைச்சிருக்கும். ஓகேவா? எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா யூ கேன் டிஸ்கார்ட் யுவர் ஸ்டாப் யுவர் ஸ்கிரீன் ஷேரிங் இன் தட். நவ் யூ ஆல் கேன் சி என்ன வந்திருக்கு எனக்கு என் மெயில்ல. அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை என்னோட கொலாபரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஐ கேன் சிம்பிளி கிளிக் ஆன் திஸ் இன்விடேஷன். நான் என்னோட யூசர் நேம் மெயில் ஐடி வச்சு இங்கே லாகின் பண்ணிக்கணும். ஸோ யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருந்தேன். ஸோ பாஸ்வேர்டு எனக்கு ஞாபகம் இல்லை. So let me try. Another account doesn't support that sign in option. Account recovery try பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. Let me try again. Okay, right. I can continue with that. With this. Okay, now I received one of the code from the GitHub, so I can take this code and then I can put over here. So I'll accept this invitation to collaborate our project. Now I have the accessibility for the project to change it.
இப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா என்னோட இந்த இதுல சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரியல் டைம்ல எல்லாருக்குமே மாஸ்டர் ஆக்சஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. தே வில் ஆட் த பர்டிகுலர் பிரான்ச். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என் பேரை போட்டு நான் ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்றேன். ஓகேவா, கிரியேட் பண்ணிட்டேன், எல்லாமே இப்படியே இருக்குது. அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா தனலட்சுமின்னு ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்றேன். அது வேல்முருகன்ல இருந்தும் கிரியேட் பண்ணலாம், மாஸ்டர்ல இருந்தும் கிரியேட், ரெண்டும் ஒண்ணுதான், ஏன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. சரியா, ரைட்டு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஐ மீன் மாஸ்டர்ன்றதான் டிஃபால்ட்டா இருக்கும், யாருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இப்ப எனக்கு என்ன கேள்வி என்ன தெரியுமா, நல்லா பாத்துக்கோ. என்னோட எக்லிப்ஸ் டூல் அவங்க ப்ராஜெக்ட் இருக்கா கைஸ்? ஆர் யூ ஆல் தேர் ஆன்லைன்? என்னோட எக்லிப்ஸ் டூல்ல அவங்க ப்ராஜெக்ட் இருக்கா? நோ சார். கிடையாது இல்லையா? ஸோ வாட் ஐ கேன் டூ, சிம்பிளி ஒன் திங் ஐ கேன் டூ, என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஸோ இந்த இடத்துல எனக்கு கோடுன்னு காட்டுது இல்லையா, சிம்பிளா இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே என்ன இருக்கு ஸோ அதை அப்படியே ஜிப்பா நான் டவுன்லோட் பண்றேன். ஓகேவா, டவுன்லோட் ஆயிடுச்சா? இது இவங்க பண்ண ப்ராஜெக்ட் தான், நான் பண்ண ப்ராஜெக்ட் இல்லை, கரெக்டா? ஸோ டவுன்லோட்ல எனக்கு ஜிப் ஃபோல்டரா இருக்கா, ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். பண்ணிட்டேனா? இப்போ இது என்னோட எக்லிப்ஸோட டூல் எனக்கு வேணும், கரெக்டா? ஸோ ஐ கேன் கோ டு மை எக்லிப்ஸ் டூல். இந்த இடத்துல ஃபைல்ல வந்துட்டு இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்தேன் அப்படின்னா இட் வில் ஓபன் அ நியூ டேப், ஒரு புது பாப்அப் எனக்கு ஓபன் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன கேக்குது, எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இன்டு ஒர்க் ஸ்பேஸ்னு கேக்குதா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணு. எந்த இடத்துல அது இருக்குன்னு கேக்குது, ஜஸ்ட் சிம்பிளி கிளிக் ஆன் த ப்ரௌஸ். ஓகேவா, இப்போ நான் இதை வந்து எங்க வச்சிருக்கேன், டவுன்லோட்ஸ் தானே வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு சிம்பிளா நான் செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்தா போதும், அதுவாகவே எடுத்துட்டு வந்துருவாங்க. ஜஸ்ட் ஐ கேன் சிம்பிளி ஃபினிஷ் இட் ஆஃப். இதை ஃபினிஷ் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. என்னோட ஒர்க் ஸ்பேஸ் ரெஃப்ரெஷ் ஆகுதா? let it do. ஸோ பில்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்திருக்கா, இது யாருது? அவங்களோட ப்ராஜெக்ட், கரெக்டா? இஃப் ஐ ஓபன் திஸ் திங், அவங்க கிட்ட என்னென்னலாம் பண்ணாங்களோ அது அப்படியே ஒட்டு மொத்தமா என்கிட்ட இருக்கும். அவங்க அப்டேட் பண்ணி புஷ் பண்றதுதான் அங்க இருக்குமே தவிர ஏன் இதுலலாம் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, இதை நான் இன்னமும் சூப்பரா பண்ணி காட்டணும் அப்படின்னா ஐ கேன் டூ இட். நான் இப்போ வந்து ஜஸ்ட் இது எப்படி என்னோட லோக்கல் ரெபாசிட்டரி எடுத்துட்டு வரணுன்றது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட்டா நான் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஜஸ்ட் வாட்ச் இட் அவுட். ஒன் திங், ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ஜஸ்ட் சிம்பிளா நான் இதை ஓபன் பண்ணேன் அப்படின்னா இது டவுன்லோட்ஸ்ல அந்த லொகேஷனுக்கு தான் போகும், சிம்பிளி லைக் திஸ். ஓகேவா, இதுக்குள்ள போய் பார்த்தேன் அப்படின்னா யூ ஆல் கேன் see this data. இதோட நான் ஹிடன் ஃபைல்ஸையும் நான் போய் பார்க்குறேன். ஷோ மை ஹிடன் டீடைல்ஸ். இதுல என்ன டாட் கிட்னு என்ன இருக்கா? ஆனா அவங்க கிட்ட டாட் கிட்னு இருந்தது, கரெக்டா? வாட் ஐ ஹாவ் டு டூ, இப்போ என்னோட பேருக்கு இதை மாத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச் இட். ஐ வில் ஓபன் த கிட் பேஷ் ஹியர். நான் ஓபன் பண்ணிட்டு ஓகேவா கிட் இனிட்னு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, செப்பரேட்டா எனக்கு வந்து கிரியேட் ஆனா யார் பேர்ல கிரியேட் ஆச்சு? மாஸ்டர் பேர்ல கிரியேட் ஆச்சா? நவ் ஐ கேன் கோ பேக் ஓவர் ஹியர். ஓகே, லெட் மீ சிம்பிளி ரெஃப்ரெஷ் திஸ் திங். ஓகே, இன்னும் நான் புஷ் பண்ணி எடுத்துட்டு வரல. ஸோ இட்ஸ் லைக் தட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு டாட் கிட்டுங்கிறது எனக்கு வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணலாம்னா எனக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்து நானும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்டை. இப்போ அவங்க கொடுத்த கடைசி சேஞ்சஸ் வரைக்கும் எனக்கு இங்க இருக்கும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச் வாட் எவர் த ப்ராசஸ் ஐ வாண்ட். ஒரே ப்ராஜெக்ட்ல நாங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ற மாதிரி நான் பண்ணிக்கலாம். ஆனா இந்த வாட்டி புஷ் பண்ற கடைசி கமாண்ட் என்ன கமாண்ட் போஸ்ட் பண்ண ஞாபகம் இருக்காருன்னா, வாட் இஸ் த லாஸ்ட் கமாண்ட் we provided?
கடைசி கமாண்ட். கரெக்ட் தான். git push -u origin பக்கத்துல ஒன்னு போட்டோம். என்னது இது? மாஸ்டர்னு போட்டோம் இல்லையா? இதுக்கு அப்புறம் மாஸ்டர்லாம் போட மாட்டோம். யார் யார் பேர்ல நம்ம கொடுத்தோமோ அவங்க பேர் மட்டும் தான் கொடுப்போம். அதனாலதான் இங்க பிரான்ச்ங்கிறத கிரியேட் பண்ணோம் நம்ம. ஏன்னா ரியல் டைம்ல உங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு பிரான்ச் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டா பிரான்ச் இருக்கும். Simply refresh this. எஸ் சொல்லுங்க ஜனார்தன். சார் இப்போ நீங்க இங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது அவங்களோட கூட ஏதாச்சும் that's why I'm talking to you. இப்போ நான் சேஞ்ச் பண்றேன்னு வெச்சீங்களேன், புஷ் நான் யார்கிட்ட பண்ணுவேன் தெரியுமா? மாஸ்டர் கிட்ட பண்ண மாட்டேன். யார்கிட்ட பண்ணுவேன்? புரியுதா? நான் பண்ற புஷ் இதுல தான் பண்ணுவேன். அப்ப என்னோட லீடர் இருப்பாங்கல்ல, அவங்க என்னோட புஷ்ஷ பார்ப்பாங்க, தனலட்சுமியோட புஷ்ஷ பார்ப்பாங்க. அப்ப ரெண்டுமே கான்ஃபிளிக்ட் ஆகாம இருந்ததுன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? மாஸ்டருக்கு புஷ் பண்ணி விடுவாங்க. நீங்க இங்க கமாண்ட் போடும்போது என்ன கமாண்ட் போடுவீங்கன்னா, இந்த இடத்துல கமாண்ட் போடும்போது இதை பாருங்க, git push -u origin மாஸ்டர்னு போடக்கூடாது. என்னன்னு பண்ணணும்? என்னோட பேரை போடணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? என்னோட பிரான்ச்சுக்கு நான் ஷிஃப்ட் ஆகணும். கரெக்டா? சோ அதெல்லாம் நம்ம என்னங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? So first of all, you should aware of about you have to create a separate git repository for you and share your git project to me. நீ பண்ண ப்ராஜெக்ட்டோட ரெபாசிட்டரியோட லிங்க் எனக்கு அனுப்பு. I have to notice in such way, like இந்த மாதிரி நான் பார்க்கணும். புரியுதா? இந்த மாதிரி நான் பார்க்கணும்ங்கறதா உங்களுடைய டாஸ்க். I have to simply see like this. அப்ப நீங்க இந்த ப்ராஜெக்ட் எப்ப புஷ் பண்ணீங்க, எப்ப சேஞ்சஸ் பண்றீங்க அப்படிங்கறத நான் ரியல் டைம்ல மானிட்டர் பண்ணலாம். ஓகேவா? நீ ஒரு சேஞ்ச் பண்ணாலும் அந்த எண்ட் ஆஃப் தி டேல நீ புஷ் பண்ணுவோம் ப்ராஜெக்ட்ட. ஓகேவா? திஸ் இஸ் வாட் ஐ ரெக்வயர். நாளைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த புஷ் பண்ணதுல எப்படி ஏம் பிரான்ச்சுக்கு நான் ஷிஃப்ட் ஓவர் ஆகி நான் புஷ் பண்றேன், எப்படி இப்படிலாம் நான் பாக்குறேன் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ அதுக்காக நம்ம ஒரு சில கமாண்ட் அதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா git branch -a அப்படின்றத போட்டோம் அப்படின்னா, -a இல்ல என்னன்னு தெரியல எக்ஸாக்ட்டா. பிரான்ச்சஸ்க்கு எக்ஸாக்ட்டா கமாண்ட் ஞாபகம் இல்ல. just give a sec. git branch command. git branch -a தான் எல்லா பிரான்ச்சும் திருப்பி கொடுக்கிறதுக்கு. ஓகே, தனலட்சுமி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய டூல்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுனால she only can able to see the things specifically. git branches அப்படின்னு சொல்லி கொடுத்தா I cannot able to see the things. ஓகே got it. இதை நான் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தானே நான் வந்து பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணேன். கரெக்டா? நான் பிரான்ச்சஸ் எப்ப கிரியேட் பண்ணேன்? ஆக்சுவலா டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தானே கிரியேட் பண்ணேன். நான் பண்ணும்போது இதுல மாஸ்டரோட பிரான்ச் மட்டும் தானே இருந்தது. கரெக்டா? ஓகே, சோ லெட் மீ டவுன்லோட் அகைன். மறுபடியும் நான் டவுன்லோட் பண்றேன். வேணா நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, I'll delete this thing. delete the project from the whole disk. அதுக்கு முன்னாடி என்னோட git bash exit பண்ணி விட்டுறேன். then I'll delete it. சோ இந்த ப்ராஜெக்ட்டோட மொத்த ஸ்ட்ரக்சருமே எனக்கு போயிருச்சு. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, I like to download it. Now this has been downloaded. Now I'll right click and then I extract all. Once நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, what I have to do, என்னோட Eclipse toolல import பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ, importல existing project into the workspace. then அந்த browse பண்ணி எந்த இடத்துல அது இருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான். ஸோ அப்போ டவுன்லோட்ஸ்ல இந்த இதுல இந்த ஃபோல்டர்ல தான் இது இருக்கு. just select the folder. then it is coming to me in the name of the project. it is appearing to my place. இப்போ இங்க வந்துகிட்டு இருக்கா? let it come. முதல்ல வரட்டும். let it come. இதை இப்படியும் பண்ணலாம். இன்னொரு வகையில் நம்ம எப்படி பண்ணலாம், கிட்ட க்ளோனும் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் போடாம நீ என்ன பண்ணலாம், ஒரு செப்பரேட்டா ஒரு ஃபோல்டர்ல இங்க பாருங்க, வாட் யூ கேன் டூ. இப்போ இந்த இடத்துல எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு புதுசா ஒரு ஃபோல்டர் கூட கிரியேட் பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த ஃபோல்டருக்குள்ள நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு
மோர் ஆப்ஷன்ல கிட் பேஷ் இங்க கூட ஓபன் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா git clone அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெபாசிட்டரியோட ஃபைல் இருக்கும் இல்லையா, இந்த ரெபாசிட்டரியோட ஃபைல் இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நீ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் எல்லாமே இங்க க்ளோன் ஆயிடும். சிம்பிளா நீ டவுன்லோட் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, க்ளோன் பண்ணி இப்படி கூட நீ பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இங்க எல்லாமே எனக்கு க்ளோன் ஆகி எனக்கு வந்துருச்சா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா அப்படின்னா இந்த நியூ ஃபோல்டருக்குள்ள என் ப்ராஜெக்ட் வந்துடும். இது பாருங்க, அப்படியே ஃபுல் செட்டிங். ஓகேவா? இதை கூட நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் இம்போர்ட் இட் சிம்பிளி இன் மை பிளேஸ். அப்ப நான் இதை இம்போர்ட் பண்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் சி புதுசா இம்போர்ட் கொடுத்துட்டு ப்ரௌஸ் பண்ணிட்டு என் ஃபோல்டர் டெஸ்க்டாப்ல இருக்கு இல்லையா, டெஸ்க்டாப்ல நியூ ஃபோல்டர், அதுல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா கூட எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு கிடைக்கும். It's not coming to my place. Select. சார் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டோம்ல சார். பேர் தானே. Well, yes, some projects cannot be imported because they already exist in the workspace. Okay, so let me do one thing. So either right click பண்ணி delete பண்ணிக்கிறேன். Select பண்ணிட்டு I'll click OK. Okay. So இப்ப ஏற்கனவே அந்த பேர்ல எனக்கு இருக்கிறதுனால எனக்கு வரல, வேற ஒண்ணும் இல்ல. So I will import from that existing project from that desktop. டெஸ்க்டாப்ல இருந்து நான் ஒரு ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணேன் இல்லையா, க்ளோன் பண்ணது, அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் ஐ வில் finish it off. ஓகே, ஸோ அதே பேர்ல எனக்கு மறுபடியும் வருது. புரியுதா? இப்படியும் வரலாம், ஓ இஷ்டம். நீ க்ளோன் பண்ணி எடுத்துட்டு வரலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வரலாம், அது ஓ இஷ்டம். பட் நான் க்ளோன் பண்ணி பண்ணும்போது என்ன பேர்ல வருது பாருங்க, என்ன பேர்ல வருது? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மாஸ்டர். மாஸ்டர்ன்ற பேர்ல வருதா? ஸோ நவ் ஐ வுட் லைக் டு டூ ஒன் திங். ஸோ இதை எக்ஸிட் பண்ணிடுறேன். எக்ஸிட் பண்ணிட்டு என்னோட நியூ ஃபோல்டரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதானே, இங்க ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா ஓப்பன் கிட் பேஷ் நான் இங்க தரேன். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன் பார், கிட் பிரான்ச் ஐஃபன் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா என்னென்ன வருது பார், மாஸ்டர் ஒன்று வருது, என் பேர்ல ஒன்று வருது, தனலட்சுமின்ற பேர் வருது. நான் இந்த மாஸ்டர்ல இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாறிக்கலாம். சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், கிட்டு செக் அவுட் என்ன பேர்ல நான் மாறணுமோ அந்த பேரு. இப்ப பேர் என்ன ஆயிடுச்சு பார், அப்ப மாஸ்டர்ல இருந்து எனக்கு என்ன பேர் மாறிடுச்சு, வேல்முருகன் மாறிடுச்சா? இப்ப ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர்ல போய் பார்ப்போமா? ஜஸ்ட் சிம்பிளா நான் என்ன பண்றேன், ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப என்ன பேர்ல மாறிடுச்சு பார், முன்னாடி யார் பேர்ல இருந்தது, மாஸ்டர்னு இருந்ததா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா வேல்முருகன் அப்படின்ற பேர்ல மாறிடுச்சு. இப்ப நீ சேஞ்சஸ் எல்லாமே பண்ணி புஷ் பண்ண அப்படின்னா வேல்முருகன்ற பிரான்ச்சுக்கு தான் சேஞ்சஸ் நடக்கும். நான் சொல்றது புரியுதா? மாஸ்டர்ல நம்ம கையை வைக்க கூடாது, நம்மளுக்கு ஆக்செப்டிட்டியே கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எல்லாம் நம்மளோட பிரான்ச்சிங் செப்பரேட்டா கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க பிரான்ச்ல அவங்கவுங்க தான் வேலையை பார்ப்பாங்க. எவ்ரிஒன் காட் இட் வாட் வி டிட் ஓவர் ஹியர்? எல்லாருமே புரிஞ்சா என்ன பண்ணணும்னு? ஸோ ஒவ்வொருத்தரும் யூனிக்கா என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சருக்கு ஒரு GitHub உடைய ரெபாசிட்டரி, அந்த கிட்டோட லிங்கை எனக்கு கொடுக்கணும்ன்றதுதான் உங்களோட டாஸ்க். கிளியர்? ஓகே, ஐ வில் டெல் யூ அபவுட் வாட் ஆர் ஆல் த கமாண்ட்ஸ் வி ஆர் யூஸ்டு ஃபார் திஸ். என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ பை நவ் அவர் செஷன் இஸ் கோயிங் டு பிகம் ஓவர் பிகாஸ் யூ ஆல் நீட் டு ஜாயின் டு யுவர் சாஃப்ட் ஸ்கில். ஸோ ஐ வில் ஷேர் தட் கூகுள் ஃபார்ம் லிங்க் ஆன் டுடேஸ் டாபிக். இன்னைக்கு என்ன பார்த்தோம்? கிட்டோடைய ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணணும், நம்ம ப்ராஜெக்ட் கிட்டுக்குள்ள எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? யாருக்காச்சும் ஏதாவது query இருக்கா இன்னைக்கு நடந்த டாபிக்ல? எனிஒன்?